ஹாய் கைஸ், என் பேர் நவீன். நீங்கள் பார்த்துருக்க டெஸ்ட் தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒயர்லெஸ் பிக் பவர் ட்ரான்ஸ்ஃபர் பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா நான் சொல்கிறதெல்லாம் உங்களுக்கு வந்து கரெக்டாக புரியும்னா ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா அதை மட்டும் தான் புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், ப்ராஜெக்ட் செய்கிறதுக்கு பொருளாக எடுத்துக்கிறேன். 100 கிராம் மோட்டர் வைண்டிங் காயில் எடுத்துக்கிறேன். பாருங்கள், மோட்டர் வைண்டிங் காயில் தான் எடுத்துக்கணும். நீங்கள் வந்து அது வந்து கண்டினியூவாக இருக்கணும், எங்கேயும் வந்து கட்டாக இருக்கக்கூடாது. அப்படின்னா மட்டும் தான் செய்ய முடியும். ஃப்ரெண்ட்ஸ், ரெசிஸ்டர், டிரான்சிஸ்டர் அண்ட் எல்இடி எடுக்கலாம் வாங்க. ரெசிஸ்டர் வந்து 3.3K வேண்டும். அது வந்து கலர் கோடு வந்து நான் உங்களுக்கு மேலே கொடுக்குறேன் பாருங்கள் பிக்சரில். அதே மாதிரி டிரான்சிஸ்டரோட பிக்சரையும் நான் மேலே கொடுக்குறேன். கீழே உங்களுக்கு வேணும்னா பையிங் லிங்க்கும் தரேன், அதை கிளிக் பண்ணி பை பண்ணிக்கோங்க. ஒரு பிக் எல்இடி எடுத்துக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், காப்பர் காயில் சுற்றும் போது நீங்கள் ஒரு ஃப்ரீ ஸ்பேஸ்லேருந்து சுற்றுங்க. ஏன்னா அது ஸ்கிக்கு மாட்டிடும். அதில் ஃப்ரீ ஸ்பேஸ்லேருந்து சுற்றுறீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். அதுதான் சொல்கிறேன். இப்போ வாங்க, சும்மா ஒரு டெமோ கோர்ஸ் தான் நான் இப்போ சுற்றி காட்டுறேன். நான் ஆல்ரெடி சுற்றிட்டேன், உங்களுக்கு ஒரு காமிக்கணும். ஒரு டெமோ கோர்ஸ் தான் நான் இப்போ சுற்றுறேன். ஃப்ரெண்ட்ஸ், ரிசீவர் காயிலுக்கு வந்து எத்தனை டர்ன்ஸ் வேணும்னா ஒரு 50 டர்ன்ஸ் வேணும். 50 டைம் சுற்றிட்டு நீங்கள் அனதர் ரெண்டை வந்து கட் பண்ணி விட்ருங்க. கட் பண்ணிவிட்டு அது வந்து ரிசீவருக்கு வச்சுக்கோங்க. இப்போது டிரான்சிஸ்டர் எப்படி பண்ணணுன்னா அதுவே ஒரு 50 டர்ன்ஸ் சுற்றிட்டு ஃபஸ்ட்டு செகண்ட் வந்து லைட்டாக அந்த டிரான்சிஸ்டருக்கு வந்து 3 டெர்மினல் வருங்க இல்லையா, அந்த மாதிரி 3 டெர்மினல் வர மாதிரி இதுலேயும் பண்ணிவிடுங்க. நடுவில் ஒரு டெர்மினல் மாதிரி எடுத்து விட்டுட்டு திருப்பியும் ஒரு 50 சுற்றுங்க. சுற்றுனீங்கன்னா அது வந்து டிரான்ஸ்மிட்டர் காயிலாக மாறிடும். அவ்வளோதான், நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. அது மட்டும் பண்ணிவிட்டு செலோடேப் மாதிரி இதெல்லாம் போட்டு இன்சுலேன் செலோடேப் போட்டு அது வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி அந்த கம்பி வச்சு சுற்றிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், ரிசீவர் காயில்னால் ஒன்றும் இல்லை, நம்ம வந்து எல்இடி கனெக்ட் பண்ணுறோங்க இல்லையா, அதுதான் ரிசீவர் காயில். அது வந்து 50 சுற்றி இருந்தால் போதும். அப்புறம் அந்த டிரான்ஸ்மிட்டர் காயிலுக்கு வந்து 100 டர்ன்ஸ் இருக்கணும். மோட்டர் வைண்டிங் காயில்னால் அது மேலே ஒரு கோட் இருக்கும், அது ரிமூவ் பண்ணுற மாதிரி நம்ம பிளேடு வச்சு நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். பிளேடு வச்சு யூஸ் பண்ணும்போது ரிமூவ் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள். அந்த 3 எட்ஜஸும் நான் கரெக்டாக ஃபுல்லாக ரப் பண்ணி எடுத்துக்கிறேன். அப்போ தான் சால்ட்ரிங் பண்ணும்போது கொஞ்சம் கரெக்டாக வரும். அதனால தான் டிரான்ஸ்மிட்டர் காயில் ரப் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ ரிசீவர் காயில் ரப் பண்ணி எடுத்துக்கிறேன். ஆல்ரெடி நான் என்னோடய சேனலில் மினி டெஸ்லா காயில்னு போட்டிருக்கேன். அதை பார்க்கணுன்னா மேலே ஐ பட்டன் தரேன், கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போது ரிசீவர் காயிலோட எல்இடியை வந்து சால்ட்ரிங் பண்ணிக்கிறேன். அந்த காப்பர் காயிலில் பேஸ்ட்டை வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணால் மட்டும்தான் வந்து ஸ்ட்ராங்காக வந்து சால்ட்ரிங் ஆகும். அதனால தான், இல்லை சால்ட்ரிங் ஆகிறது கொஞ்சம் லேட் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணலாம். கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தானே, கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போது ரிசீவர் காயிலில் வந்து எல்இடி வந்து கனெக்ட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ வந்து டிரான்ஸ்மிட்டர் காயிலோட டிரான்சிஸ்டர் வந்து கனெக்ட் பண்ணிடலாம் வாங்க. எப்பவும் போல் காப்பர் காயில் பேஸ்ட் அப்ளை பண்ணிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இதை மாதிரி 2 ரெசிஸ்டர் தேவை, 3.3K ரெசிஸ்டர் தேவை. இதை வந்து சீரியஸாக கனெக்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நார்மல் டிரான்சிஸ்டரில் கலெக்டர், பேஸ், எமிட்டர் தான் இருக்கும். இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும், கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு டெர்மினலில் வந்து பேஸ், சென்டர் டெர்மினலில் வந்து கலெக்டர், லாஸ்ட் டெர்மினலில் வந்து உங்களுக்கு எமிட்டர். ஃபஸ்ட்டு பேஸில் வந்து நான் ரெசிஸ்டரை கனெக்ட் பண்ணிவிட்டு நம்மளோட காப்பர் காயிலோட ஒரு டெர்மினலை வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், மேலே சர்க்யூட் டயக்ராம் கொடுத்துருக்கேன் பாருங்கள், அதை பார்த்துக்கொண்டு செய்யுங்க, கரெக்டாக தான் வரும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தவங்க மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிடுங்க. காப்பர் காயிலோட லாஸ்ட் ஒயருக்கு பார்த்தீங்களா, அதே வந்து டிரான்சிஸ்டரோட நடுவில் கனெக்ட் பண்ணிக்கிறேன் கலெக்டரில். டிரான்சிஸ்டரோட எமிட்டரை நான் நெகட்டிவில் கனெக்ட் பண்ணிக்கிறேன். காப்பர் காயிலில் சென்டரில் ஒரு ஒயர் விட்டுருக்கோம் பார்த்தீங்களா, அது வந்து நான் பாசிட்டிவில் கனெக்ட் பண்ணிக்கிறேன். பாசிட்டிவ் ஒயர் கனெக்ட் பண்ணியாச்சு. வாங்க இப்போது டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி ஒர்க் ஆக போகுதுன்னு. இப்போ பாருங்கள், இவ்வளோ பிரைட்டாக எரியுது என்ன லைட்டு. நான் எந்த ஒரு ஒயரும் கனெக்ட் பண்ணல, நீங்களே பாருங்கள் எப்படி எரியுது என்ன.
இப்போது லைட் ஆஃப் பண்ணி பார்க்கலாம் எப்படி எரியுதுன்னு. இப்போ பாருங்கள் இவ்வளோ பிரைட்டாக எரியுதுன்னு லைட்டு. ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிடுங்க, கமெண்ட் பண்ணிவிடுங்க, மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.